ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 மாதங்களை கொண்ட தமிழாண்டின் 9வது மாதம் தான் மார்கழி மாதம். சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு அழைப்பாங்க. மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் திகழுதுங்க. அதாவது மகத்தான மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பெருமாளை நோக்கி விரதம் இருந்து பெருமாளிடம் வரம் வேண்டி அவரை திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது நாம் அறிஞ்சது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு என்பது போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மார்கழி மாதத்தில் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசியில் இடமர்வு செய்கிறாரு. செவ்வாய் பகவான் முதல் 11 நாட்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இடமர்வு செய்கிறாரு. 12ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பெயர்ந்து மீதம் இருக்க நாட்கள் தனுசு ராசியில் இடமர்வு செய்கிறாங்க. புதன் பகவான் விருச்சிக ராசியில் முதல் 22 நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ந்து தனுசு ராசியில் இடமர்வு செய்கிறாங்க. குரு பகவான் மேஷ ராசியில் இடமர்வு செய்கிறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் முதல் 9 நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில் மார்கழி 10ஆம் நாள் விருச்சிக ராசிக்கு பெயர்ந்து விருச்சிக ராசியில் இடமர்வு செய்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் இடமர்வு செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் இடமர்வு செய்கிறாரு. கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இடமர்வு செய்கிறாரு. கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் இவற்றின் அடிப்படையில் மார்கழி மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கிடைக்க போகிற பலன்கள் என்ன, பாதகமான நிலைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலமாக அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல காணக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதமானது வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய உங்களின் ஒவ்வொரு முயற்சிகளும் கைகூடுற வகையில் அமைய பெறப்போகிறது. நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. அதே மாதிரி முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் வழக்கத்தை விடவும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது ரொம்பவும் நிதானமாக பேச வேண்டியது உங்களுக்கு நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியும் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பாங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண்பழி ஏற்க வேண்டியதாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்குங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மையும் உங்களுக்கு உண்டாக பெறும். உறவினர்களிடம் பேசும்போதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போதும் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும். அதே மாதிரி உங்களது பொருட்களை நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அரசியலில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்க பெறுங்க. மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் அனுகூலங்கள் கிடைக்க பெறுவாங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உண்மையாகவே இருப்பாங்க. அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வாங்க. முன்னேற்றமும் இதனால் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்பின் யோசிக்காமல் பேசுகிறத முற்றிலுமாக தவிர்ப்பது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி செலவுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. வீண் அலைச்சல் உண்டாகலாம். சக மாணவர்களிடம் கவனமாக பேச வேண்டியது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படுங்க. பிள்ளைகள் கல்வியிலையும் மற்ற வகைகள்லையும் சிறந்த விளங்குவாங்க. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிச்சு வெற்றியும் காண்பீங்க. இருப்பினும் சின்ன சின்னதா தடை தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். அதை கண்டு மனம் தளர வேண்டாம், கவலையும் கொள்ள வேண்டாம். திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிக்கக்கூடிய திறன் உங்களிடம் இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மனோதிடம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியலில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியதாக இருக்குங்க. சில நேரங்களில் உங்களுக்குரிய காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சக மாணவர்களுடனும் நல்லுறவு காணப்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் உங்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தடைகள் உண்டாகதாங்க செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தமும் ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக தீர ஆலோசனை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக பெறும். இந்த மாதத்தில் அரசியலில் உள்ளவங்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு தன லாபமும் அதிகரிக்குங்க. சிறப்பான பலன்கள் அரசியல் துறையினரை சார்ந்தவர்கள் கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு நிச்சயம் தேவைப்படும். எல்லாரிடமும் அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட காலமாக இருந்து வந்த கவலைகள் அனைத்துமே மாத இறுதிக்குள்ள படிப்படியாக அகல ஆரம்பிக்கும். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதே மாதிரி பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்ல வேண்டியதும் அவசியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்குங்க. குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு தண்டு வலி, கழுத்து வலி என்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும். வார்த்தை பிரயோகிக்கிறதுல மிக மிக கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. பட்டுன்னு பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டி வரும். அதே மாதிரி கோபமாக பேச நேரக்கூடிய இடத்துல பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். சின்ன விஷயம் கூட பூதாகரமாக வெடிப்பதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி பேசும்போது தேன் தடவிய வார்த்தை போல பேச ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில இருந்தும் குற்றத்தை கண்டுபிடிக்க 4 பேர் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெறுங்க. வண்டி வாகனங்கள் ரீதியாக அடிக்கடி பழுது ஏற்பட்டு உங்களுக்கு செலவினம் வைப்பதாகவே அமைய பெறுகிறது. பழைய வண்டி வாகனங்களை மாற்ற நினைச்சிருந்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கு ஏற்ற சூழல் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான அனுகூலம் நிறைந்த காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க பெறும். மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் மிக பெரும் ஏற்றம் காணப்படுங்க. அரசு துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கும் ஏற்ற காலகட்டமாக மார்கழி மாதம் அமைய பெறுகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களின் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். பாராட்டு மழையில் நனைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கத்தாங்க செய்யும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் தங்களுக்கு பிடித்தமான தங்க நகைகள், உடைகள் அப்படின்னு அனைத்தையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் ஏற்கனவே
இருந்து வந்த பிரச்சனைகள் மாத இறுதிக்குள்ள படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மீண்டும் ஒன்று சேருவாங்க. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி விட்டுடும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியினர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கமானவர்களை அதிகம் நம்ப வேண்டாம். மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் அறிந்திராத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருங்க. உங்களின் வேலை தொழில் ரீதியாக விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களின் ஆதரவாளர்கள் பலரின் உண்மை முகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிவரும். உங்களின் செயல்பாடு மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கிற வகையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் எழும்பலாம். கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சிலர் உங்களை பழிவாங்கவும் நினைக்கலாம். நீங்கள் கவனம் சிதறாமல் நடந்து கொள்வதும் உங்கள் கோபத்தை கட்டுக்குள்ள வைத்து கொள்வதும் அவசியமான ஒன்றுங்க. புதிய மொழியை கற்றுக்கொள்ள அப்படி இல்லைனா உங்கள் தொழிலில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி உங்கள் செயல்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களின் கனவு வேலையை செய்து முடிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் வேலை அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் நல்ல பெயரை நிலைநாட்டுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஏற்றம் இறக்கம் நிறைந்த காலகட்டமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. சிறு அலட்சிய போக்கு கூட உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. அதே சமயம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. ஃபைனான்ஸ் தொழிலில் அதிக முதலீடு செய்வீங்க. அரசாங்க ஊழியர்கள் சம்பள உயர்வு இடமாற்றம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. தனியார் ஊழியர்கள் முதலாளிகளினுடைய பாராட்டை பெறுவாங்க. பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைந்து படிப்பில் கவனம் செலுத்தி அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. காரியத்திற்காக வருகின்ற உறவுகளை அடையாளம் கண்டு ஒதுக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழிற்சாலையில் உற்பத்தியை பெருக்குவதற்காக புதிய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது அதிக எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் பழனிமலை முருகனின் பாதம் பணியுங்க. கழனி செழித்து செல்வம் பெருகும்.